ஆனா அவர் என் கூட வந்து ஒரு குருநாதராகவே இருந்தது இல்லை, ஃப்ரெண்டு தான். எனக்கு சம்மந்தமே இல்லாத ஏஜ் ஃப்ரெண்டு தான் அவரும் ஒரு 77 இருப்பாரு. நாங்க உட்காந்து பேசினா அடல்ட்ரி ஜோக்ஸ் அப்படி வரும் அவருக்கு. நல்லா கீழே உருண்டு விழுந்துலாம் சிரிச்சிருக்கேன் நான் நிஜமாலுமே. டெல்லி பத்மஸ்ரீ விருது வாங்க போகும்போதெல்லாம் அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, யோ நீ ஏன் தனி ரூம்ல தங்கணும், என் ரூம்லயே தங்கியான்ட்டு. சரி நமக்கும் வந்து அவருக்கு ஒரு சேவை செஞ்ச மாதிரி இருக்கட்டும் ஒரு நாள் அப்படின்ட்டு நானும் அவரு அன்னைக்கு ஒரு உதவியாளராக இருக்கிறேன் அவர் கூட. இப்போ பெட்டி எடுத்துட்டு போறதுலேருந்து அப்புறம் அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க இப்படி ஒரு வேலை செய்வோம். பெரிய ஒரு மேதை. அவருக்கு வந்து அவருடைய மைத்துனர் தான் சாமிநாதன் தான் அவர் கூட எப்போ இருப்பார். ஸோ சாமிநாதன் நானு வாலி சார் 3 பேரும் நாளைக்கு தனி பெட்டு போட்டு படுத்திருக்கோம். 11 மணி வரைக்கும் அவருடைய லைஃப்ல நடந்த காமெடிஸு, அவர் பண்ண கலாட்டா எல்லாம் சொல்லி சிரிச்சு சிலதான் சொல்லவே முடியாது. அந்த லெவல் நீங்களாம் அவர் யோசிக்க முடியாது. வாலி சாரை அந்த மாதிரி 77 பத்மஸ்ரீ விருது வாங்கிட்டு வந்து உட்காந்து பேசினா அந்த லெவல் காமெடி. உண்மையிலே கீழே விழுந்து சிரிச்சு அப்படி வந்து ஒரு 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 யூத் டீமுக்குள்ள எப்படி இருக்கும், நீங்க ஒரு எனர்ஜியோட இருப்பீங்களா, அந்த ஹைலைட்ல வந்து அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அண்டு அடுத்தது அவருடைய பிறந்த நாள்ல வந்து எப்பவுமே நான் தான் முதல்ல போய் அவருக்கு ஒரு பெரிய கேக்கு, அப்புறம் அவர் மேல இருந்து ஒரு பெரிய ரோஜா மாலை, ஒரு 10 கிலோ ரோஜாவோட பூக்கள் வாங்கிட்டு போய் மேல கொட்டுவேன். அப்படியே நின்றுவேன். அப்படியே கொட்டி முடிச்சுன்னா அவர் கண்ணில் ஒரு தண்ணீர் அப்படியே பார்ப்பார். அது அவர் பெரிய ஆசீர்வாதமா இருக்கும், பெரிய ஆசீர்வாதம். ஃபோன் போட்டீங்கன்னா நான் போட்டேன்னா, யோ ஐயா பா விஜய் பேசுறியா, யோ ஜெயிப்பியா நீ வாழ்கையா, இந்த வார்த்தை வராமல் இருந்ததே கிடையாது.